வணக்கங்க. யுஎஸ் டபுள் செவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சூப்பரான ஒரு துவையல் ஐட்டம் தாங்க. துவையல்னால் நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற துவையல் கிடையாது. இது வந்து நம்ம தாளிக்கும் வடகம் வச்சு செய்கிறது. தாளிக்கும் வடகன்றது எல்லாருக்குமே தெரியும். மீன் குழம்பு, கீரை வகைக்கு எல்லாமே போட்டு தாளித்து செய்வாங்க. அதே மாதிரி அந்த தாளிக்கும் வடகம் கொஞ்சம் துவரம் பருப்பு, அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி, இப்போ நான் 5-6 பேர் சாப்பிட்றதுக்கு நான் யூஸ் பண்ணுற ரெசிபி இன்றைக்கி நான் செய்கிறது. அந்த அளவுக்கு குவான்டிட்டி போட்டாலே போதும். நான் என்னென்ன போட போகிறேன்றதை நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். வடகம் 1 ஸ்பூனு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பூண்டு 2, புளி கொஞ்சமாக உங்கள் வீட்டு புளிப்பு காரம் எப்படி வேணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. நான் ஒரு 6-7 மிளகா நான் போடுவேன். காரம் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவோம். அதே மாதிரி புளிப்பும் அதுக்கு ஈடாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெயில் செய்கிறது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடாயில் ஃபஸ்ட்டு நீங்கள் உளுத்தம்பருப்பை வறுத்து எடுத்துக்குங்க. ஏன்னா உளுத்தம்பருப்பு வறுத்து எடுக்கிறது எதுக்குன்னா, நம்மளுக்கு அந்த வடகம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கருகுன மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு உளுந்து வறுத்து எடுத்துட்டு மிளகாலாம் வறுக்கும் போது நம்ம வடகம் போட்டுக்குவோம். ஏன்னா இதே கடாயில் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம அந்த தாளிக்கும் கடாயிலே என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டு வறுத்துக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 2 ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டிருக்கேன். உளுந்து வந்து நம்ம முழு உளுந்தும் போடலாம், பத்த உளுந்து உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த வடகம் வந்து நல்லா தயிர் சாதத்துக்கும், இட்லிக்கு, தோசைக்கு, சாம்பார் சாதம், நீங்கள் எதுக்கு வேணாலும் சூப்பராக இருக்கும். அதேமாதிரி தோசை மேலே அப்படியே தடவி சாப்பிட்டிங்கன்னா, சட்னிலாம் ஒன்றும் தேவையில்லை. அப்படியே தோசை மேலே தடவி 2 பக்கம் செவர விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ உளுந்து நல்லா செவந்து வந்த அளவுக்கு நீங்கள் வறுக்கணும். இப்போ அதிலே நம்ம துவரம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதாவது நீ எந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கீங்களோ அதே ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு. துவரம்பருப்பும் போடலாம், கடலைப்பருப்பும் போடலாம். நான் வந்து துவரம்பருப்பு போட்டிருக்கேன். வாசனை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கடலைப்பருப்புக்கும் துவரம்பருப்புக்கும். அதனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ஒன்றும் குழப்பம் இல்லை, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வறுத்து எடுத்துட்டு நல்லா செவந்து போச்சு. இப்போ இதை நம்ம எந்த பாத்திரத்தில் அரைக்க போகிறோம், ஜாரில் தான் அரைக்க போகிறோம். அதனால் ஜார்லேயே நான் அதை எடுத்து கொட்டிட்டேன். இப்போ ஒரு 6 மிளகா நான் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டு காரத்துக்கு. நீங்கள் உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 6 காஞ்ச மிளகா நல்லா காம்பு எடுத்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம வேறு எண்ணெய் நம்ம ஆட் பண்ணலை. ஃபஸ்ட்டே ஒரு ஸ்பூன் ஊற்றி நம்ம எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு உளுந்த வறுத்து துவரம்பருப்பு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகா வறுத்து எடுத்துக்குவோம். காஞ்ச மிளகா வறுக்கிறப்பே இதிலே வடகம் ஒரு 1/2 ஸ்பூன், நம்ம எந்த ஸ்பூனில் உளுந்து எடுத்தோமோ அதே அளவுக்கு 1/2 ஸ்பூன் நம்ம வடகம் போட்டுக்கோங்க. தாளிக்கும் வடகம். ரொம்ப அதை செவர விட்டுறாதீங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமாக வச்சுடுங்க. ரொம்ப குறைச்சே வச்சிடலாம். இப்போ நம்ம அதில் வச்சுருந்த பூண்டு 2 பல் எடுத்து போட்டுக்கலாம். புளியும் அதிலே அந்த ஹீட்லேயே அது இருந்தால் போதும். ரொம்ப ஒன்றும் வதக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. மிளகா நல்லா வதங்கிடுச்சு. நமக்கு வடகமும் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு போட்டோம், புளியும் போட்டோம். இது அவ்வளவுமே நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அந்த தாளிக்கும் வடகங்களில் ஜீரகம் இருக்குது, வெந்தயம் இருக்குது, சின்ன வெங்காயம் இருக்குது, கடுகு இருக்குது. எல்லாமே அது உடம்புக்கு நல்லது. அதனால் நம்ம அதை ஆட் பண்ணக்கூடிய இது நல்லது அப்படின்றது நான் சொன்னேன். அதே மாதிரி தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி எடுத்திருக்கேன். அதிலே போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அதில் நம்ம வறுத்ததெல்லாம் ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு போட்டு அரைச்சிக்குவோம். நல்லாவே அரைச்சிங்க. அதுக்கப்புறம் இதை தாளிக்க வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். அவ்வளோதாங்க இதோட ஒர்க்கு. இது ரொம்ப ஈஸியான ஒரு வடகம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு வீட்டில் எதுவும் இல்லை, அன்றைக்கி குழம்புலாம் வைக்கலை, எனக்கு டைம் இல்லை, ஊருக்கு போயிட்டு வந்தேன்னா குக்கரில் சாதத்தை வடிச்சிட்டு நீங்கள் இந்த வடகத்தை ரெடி பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு அப்பளங்கப்பளம் இருந்தாலே போதுங்க. இதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெறும் சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் உளுந்து வாசனை, துவரம்பருப்பு வாசனை, அதுக்கப்புறம் நமக்கு இதை பாருங்கள், உளுந்து துவரம்பருப்பெல்லாம் இப்போ ஜார் அது கொள்ளலை, பெரிய ஜாரில் போட்டுருணும். ஏன்னா சின்ன ஜாரில் தெரியாமல் போட்டேன். இப்போ அதில் மாற்றிக்கலாம். இதில் வந்து அந்த துவரம்பருப்பு, உளுந்து எல்லாமே நம்ம சேரும் போது ரொம்ப சுவையை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உடம்புக்கு நல்ல செரிமானத்தையும் கொடுக்கும். ஏன்னா நம்ம வடகத்தில் நல்லா வெந்தயம் போடுவோம், சின்ன வெங்காயம் போடுவோம்,
அதில் ஜீரகம் இருக்கும், மிளகு இருக்கும், எல்லாமே இருக்கும் வடகம் தாளிக்கும் வடகத்தில். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் வேறு ஜாருக்கு மாற்றி தேங்காவும் நம்ம அதில் போட்டாச்சு. அப்புறம் ஆறின காஞ்ச மிளகா, புளி, 2 பல் பூண்டு, உப்பு எல்லாத்தையும் நம்ம போட்டு சூப்பராக இப்போ நான் வேறு ஜாரில் மாற்றிட்டேன். ஏன்னா நான் அது கொஞ்சம் சின்ன ஜாரில் பத்தலை, இது கொஞ்சம் நடுத்தரமாக இருக்கும்ல, அந்த ஜாரில் போட்டு அரைக்கலான்னு. இப்போ உப்பு போட்டு நல்லா அரைச்சிருங்க. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் வர வீடியோக்கு எல்லாத்துக்கும் லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருச்சுன்னா குழம்பே நம்ம விரும்ப மாட்டோம். ஏன்னா ஒரு ரசம் சாதம் இது இருந்தாலே போதும். நல்லா சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், மெயின் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம். நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்காதீங்க. கொஞ்சம் அந்த துவையல் பக்குவம்னு சொல்லுவாங்கள்ல, கிறுகிறுன்னு இருந்தால் போதும். ரொம்ப வந்து அதை நைஸாலாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். துவையலில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இவ்வளோதாங்க. இதுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. இது காலையில் அரைச்சிட்டிங்கன்னா மதியானத்துக்கும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம். காலையில் டிஃபனுக்கும் நீங்கள் இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம். இதில் வந்து இவ்வளோ பாருங்கள், ஒரு 1/4 மூடி தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அதிலே 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு துவரம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் வடகம், தாளிக்கு வடகம், ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், எங்கள் வீட்டில் காரத்துக்கு தகுந்த மாதிரி, புளி, 2 பல் பூண்டு. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.